எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாத அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் 7 மாதத்தை பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காண செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது, ஆனால் 7 மாதத்தை வெற்றியாய் நிறைவு செய்ய உதவி செய்தார். இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தில் நன்மை செய்வாராக. அவரை நம்பியிருப்போம், நிச்சயம் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதத்திலும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் ஆசீர்வாதத்துக்காக, அற்புதத்துக்காக, என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பிரச்சனை என்றைக்கு மாறுமோ, கடன் பிரச்சனை என்றைக்கு மாறுமோ, என் பிசினஸ் என்றைக்கு வளருமோ, அது மாத்திரமல்ல குடும்பத்துல சமாதானம் எப்பொழுது உண்டாகுமோ, ஊழியத்துல எப்போ மேன்மை உண்டாகுமோ சொல்லி பல விஷயத்துக்காய் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நடக்கிறது, பல நேரங்களில் நடக்கவில்லை. இன்றைக்கும் ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு காத்திருக்குதல் தேவ சமூகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடம் மட்டும் காத்திருக்குதல், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அற்புதம் செய்ய முடியும், அவர்தான் உயர்த்த முடியும், அவர்தான் நம்மை விடுவிக்க முடியும். எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்பது ஒரு ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் மனிதர்களிடம் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம், பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதினால் வரக்கூடிய பலன் என்ன என்று கேட்டால், முதலாவது புது பலன் அடைவீர்கள். அதாவது நமக்கு பழைய பலன் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, என் பலனெல்லாம் என்னை விட்டு போயிட்டு, முன்பு இருந்த ஆரோக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க பழைய பலத்தோடு தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை நடத்தி கொண்டு வரும்போது கழுகுகளின் மேல வந்து சுமந்து நடந்து கொண்டு வந்தாரா, அவங்களுக்கு புது பலன் இருந்ததா. உங்க வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் தருகிறார். பழைய பலன் அல்ல, புது பலன். இன்றைக்கு உங்களுக்கு புது பலன் வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து செல்லுங்க, ஒரு புதிய பலனால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். 2வதாக இங்கே சொல்லப்பட்டிருப்பது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். 2வது ஒரு எழும்பக்கூடிய, அதாவது வளர்ச்சிக்கு நிற செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல உயர்வுகளை கொடுக்கிறார். அது கழுகை போல ஒரு உயர்வு, ஏதோ ஒரு சாதாரண உயர்வு அல்ல, கழுகை போல உயர்வு. 3வது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நம்முடைய வாழ்க்கையில இளைப்பே இருக்காது. ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறன, முடியலையே, அந்த நிலைமை கர்த்தர் மாற்றிடுவார். 4வது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு கொஞ்ச தூரம் நடந்த உடனே நமக்கு சோர்வு வருது. ஆனா ஜெபத்துல இருந்து நாம நடக்கும்போது அந்த சோர்வுக்கு இடமே இல்லை. கர்த்தரே நம்மளை சுமக்கிறார். எனவே இந்த மாதத்துல அதிகமா தேவ சமூகத்துல காத்திருப்போம். அதிகாலையில காத்திருப்போம், நமக்கு மதிய நேரத்துல காத்திருப்போம், இரவு வேளைகள்ல காத்திருப்போம். ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய சபையில இந்த மாதம் 4ஆம் தேதி முதல், செவ்வாய்க்கிழமை முதல் 24ஆம் தேதி திங்கட்கிழமை வரையும் நமக்கு 21 நாட்கள் 3 வேளை ஜெபம் இருக்கிறது. எனவே சபையாராகிய நாம் காத்திருப்போம். இதை பார்க்கிற வெவ்வேறு ஊர்களிலிருந்து பார்க்கிறவர்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய சபையாரோடு சேர்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய பலன் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்க நிச்சயமா எழும்புவீங்க. உங்களுக்கு இளைப்பு வராது, உங்களுக்கு சோர்வு வராது. ஏன்னா அது கர்த்தருடைய பலத்துலதான் இத்தனை காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதத்துல மோசே காத்திருந்தார்,
வேதத்துல ஆபிரகாம் காத்திருந்தார், நம்முடைய இயேசு காத்திருந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் காத்திருந்தாங்க. ஆகவேதான் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் நீங்களும் நானும் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சபைகளில, நம்முடைய தேசத்துல, நம்முடைய பட்டணத்துல நாம் பார்க்கிற நபர்கள் முன்பதாக கர்த்தர் நமக்கு புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் நடத்துங்க. இதை பார்க்கிற இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்க பிரச்சனைகள்லாம் முடிவை கட்டளையிடுவீராக. அவங்க தேவைகளை சந்திப்பீராக. அவங்க வேலையை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஒரு பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. இந்த மாதத்துல இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தின் மூலமாய் பல மேன்மைகளை காண கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.